की मर्यादा के अनुकूल नहीं है और मेरा मानना है कि ये सदन सभागृह की मर्यादा बनाने सबकी जिम्मेदारी है। मर्यादाओं को तोड़ोगे तो देश के अंदर ये सभागृह आपका है कि मोदी यहां तक पहुंचा कैसे, और उनकी परेशानी बढ़ती जा रही है कि भाई पहुंचा तो पहुंचा, लेकिन अब तक टिका क्यों है। और इसलिए वे एक ही रास्ता उनके लिए बचा हुआ लग रहा है कि मोदी तेरी कब्र खुदेगी। मगर इतिहास में पहली बार हिस्ट्री में एलओपी को प्रेसिडेंशियल एड्रेस में नहीं बोलने दिया। அப்ப எங்களை பேச அனுமதிக்கலைங்கிறப்ப நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நாங்க போராட்டத்தை மறுக்கல. ஆனா பிரதமர் அவைக்கு வந்து எங்களுடைய போராட்டத்திற்கு பயந்து கொண்டு, எங்களுடைய கேள்விகளுக்கு பயந்து கொண்டு பிரதமர் அவைக்கு வரல. அவர் பயந்துட்டாரு அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அவங்க ஸ்பீக்கர் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி அபத்தமான ஒரு கட்டுக்கதைகளை அவங்க சொல்றாங்க பெண் எம்பிக்களுக்கு எதிராக. Of anybody to say that there was any such plan, there was no such plan. But if you're going to allow your members to stand and quote books and talk nonsense, then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench? What nonsense is this? வணக்கம், இது கேள்விக்களம். மக்களவையில் நேற்று குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்து மீதான விவாதமே இல்லாமல், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பிரதமர் 2 பேருடைய பேச்சுக்களுமே இல்லாமல் மசோதா பாஸ் ஆச்சு. அதற்கப்புறம் ராஜ்யசபாவில் பேசுகிற பிரதமர் மோடி அவர்கள் எனக்கு சவக்குழி தோண்ட காங்கிரஸ் முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். காங்கிரஸ் தரப்பில் மக்களவைக்கு வர்றதுக்கு அவர் அஞ்சினார். நாங்கள் கடுமையான கேள்விகளை முன்வைக்கிறோம், அவருக்கு எதிராக வைக்கிறோம் என்ற காரணத்தினால அஞ்சி சபாநாயகர் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. 2004க்கு அப்புறம் முதல் முறையாக ஒரு பிரதமருடைய உரையே இல்லாமல் குடியரசுத் தலைவருடைய உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தப்பட்டு அந்த மசோதா பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. யார் கூற்று அர்த்தமுள்ளது இதில் இவர்கள் பேசுவது, யார் ஒளிந்து கொள்கிறார்கள், யார் சவக்குழி தோண்டுகிறார்கள் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். யார் பேச்சு அரசியல், இதுதான் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு காங்கிரஸிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கனகராஜ், பாஜகவிலிருந்து புரட்சி கவிதாசன், டாக்டர் ஷர்மிளா அரசியல் விமர்சகர் மற்றும் வலதுசாரி எம் குமார், அனைவருக்கும் வணக்கம். நான் திரு புரட்சி கவிதாசன் அவற்றிலிருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். பிரதமர் இதுபோல் பிரச்சனைகள், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்போ அந்த பிரச்சனைகளை வந்து மக்களவையில் எழுப்பும் பொழுது ஒன்று தன்னை குறிவைக்கிறார்கள், இல்லை முதல்ல வந்து சொல்லும்போது ஏழை தாயின் மகன்னு சொன்னார், நான் ஒரு டீ விற்பவன் இந்த இடத்துக்கு வந்தது அவர்களுக்கு வந்து பொறுக்க முடியல அப்படின்னு பேசினார். நேற்று பேசும்பொழுதும் நான் வந்தது தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல பேசுகிறார். கடைசி சவக்குழின்னெல்லாம் பேசுகிறார். இதுபோல் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள், பாதுகாப்பு பிரச்சனை, ஏன்னா கல்வான் வேலி தான் அவங்க எழுப்பியிருந்தாங்க. இந்த பிரச்சனைகளை பேசும்பொழுது ஒரு சுய பச்சாதாபம் தேடக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து என்ன வந்து இது போல் எனக்கு எதிராக இப்படி சதி செய்கிறாங்க, என்ன நான் வந்து அதை பொறுத்துக்கொள்ள முடியலன்னு பேசுறது வந்து சரியா அப்படின்றது ஒரு கேள்வி. இரண்டாவது, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை எழுப்பும் பொழுது அதுக்கு பதில் சொல்றது தானே, அதில் என்ன தவறு இருக்கு? புரட்சி கவிதாஸ். முதல்ல அதாவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே அது எவ்வளவு ரகசியமாக, நம்பிக்கை பூர்வமாக, ஆதாரபூர்வமாக, உணர்வுபூர்வமாக விவாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அளவுகோல் வந்துடுது. நீங்கள் சந்துமுனையில் பாடுகிற சிந்து அல்ல, பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய பொதுவான விஷயங்களும் அல்ல, மிக மிக உயர் இராணுவ ரகசியம் அல்லது இராணுவ நடவடிக்கை பொறுத்து அப்படின்னு நீங்களே அடிக்கோடிட்டு பேசுகிற பொழுது அப்படிப்பட்ட விஷயத்தை பார்லிமெண்ட்டில் சபை குறிப்பில் பொது பொருளாக விவாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் பார்க்கப்பட்டு கேட்கப்பட்டு விமர்சனிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை எழும். உண்மையிலேயே இந்தியாவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால், இந்திய இறையாண்மையின் மீது நம்பிக்கை இருக்குமானால், இந்திய இராணுவத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் தேசபக்தியும் உங்களுக்கு இருக்குமானால் அதற்கு விவாதிக்கப்பட வேண்டிய இடம் என்பது வேறு,
நேரம் என்பது வேறு. அதனால் இடம் நேரம் இதை தவிர்த்து பொதுவெளியில் இது ஒரு அரசியல் ரீதியான விவாதம் அல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மோடி அரசின் சாதனைகளை பற்றி அவர் பேசுகிறார், நான் வேதனைகளை பற்றி பேசுகிறேன், இந்த வேதனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா தாராளமாக கேட்கலாம். அரசியலில் கேட்பதற்கு நிச்சயமாக நிறைய இருக்கிறது. ஆனால் நீங்களே ஒத்துக்கொண்ட அதி உயர் இராணுவ நடவடிக்கை பொறுத்து முக்கியமான விஷயத்தை விவாத பொருளாக்குவது என்பது, அதுவும் பிரசுரிக்கப்படாத புத்தகத்தின் அடிப்படையில், நல்லா புரிஞ்சுக்கங்க, பார்லிமெண்ட்டில் அது மாதிரி புத்தகங்கள் எடுத்துக்கொண்டு போய் புரட்சி கவிதாசன் எந்த கேள்வி புரட்சி கவிதாசன் ஒரே ஒரு கேள்விதான் வர முடியாது. புரட்சி கவிதாசன், நாட்டினுடைய பாதுகாப்பு, ராணுவத்தினுடைய செயல்பாடு, இது குறித்து பாராளுமன்றத்தில் பேசாம வேற எங்க பேசணும்? இல்லைங்க, நீங்க வெளியிடப்படாத புத்தகத்தின் அடிப்படையில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, அதுதான் திரும்ப சொல்றேன். அன்ஆத்தரைஸ்டு அல்லது அன்பப்ளிஷ்டு மேட்டர், அதுவும் எதை பத்தி? மறுக்கல. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கேரவன் மேகசின்ல பப்ளிஷ் ஆகுது, அதோட எக்ஸப்ட்ஸ் எடுத்து அவர் கோட் பண்ணி பேசுறாரு, அதுக்கு விதி இடம் கொடுக்குது. அதான் அவையில விவாதத்துக்கு இருக்கக்கூடிய பொருள், பிசினஸுக்கு ரிலேட்டடான பொருளை யார் வேணாலும் கோட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலையும் இடம் இருக்கு. அதே போல லோக்சபா சட்ட விதிகளையும் 349 353 அதுக்கான விதி அலோவ் பண்ணுது. இல்லைங்க, நீங்க அதாவது பப்ளிகேட்டட் மேட்டர் அப்படின்னு சொல்லல, அதுல ஆத்தென்டிசிட்டி இருக்கணும். அதுல பப்ளிகேட்டட், அதுல பப்ளிஷ்டு, பிரிண்டட் பை, பப்ளிஷ்டு பை, எடிட்டட் பை, ரிட்டன் பை அப்படின்னு இருக்கணும். எத்தனை காப்பி, எத்தனை சைஸு, இதெல்லாம் இருக்கணும். அதைத்தான் அதிகாரப்பூர்வமாக நம்ம கோர்ட் ஆஃப் லாவுக்கு முன்னாடி நம்ம எவிடன்ஸாக வைக்க முடியும். பார்லிமெண்ட் ஜஸ்ட் லைக் அதுதான். பார்லிமெண்ட்டில் இருக்கிற ப்ரொசீஜர், அது கூட இருக்கக்கூடிய ரகசிய காப்பு பிரமாணமும் அதுதான். அதனால அந்த பிரமாணத்தின்படி அதுவே அன்பப்ளிஷ்டு மேட்டர். அன்பப்ளிஷ்டு மேட்டரை பொறுத்து ஒருத்தர் கட்டுரை எழுதுறாரு, சுமன் சிங் அப்படின்னு, அதை அவர் எழுதுகிற கட்டுரையின் அடிப்படையில், கதை கட்டுரைகள்லாம் விவாதிக்கிற இடம் பார்லிமெண்ட் இல்லைங்க. அதுவும் இந்திய ராணுவத்துடைய பேசுவோம். இது உங்க முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். நம்ம பொறுத்து இல்ல மித்தவங்க கருத்தையும் சுருக்கமா கேட்டுட்டு நான் திருப்பி உங்ககிட்ட வர்றேன். புரட்சி கவிதாசன், சுதா, அதாவது கதையோ இல்ல பிரசுரிக்கப்படாத, பப்ளிஷ் பண்ணாத ஒரு மெட்டீரியலை எப்படி பேச முடியும்ன்றது முதல் கூற்றுவர். ரெண்டாவது, ராணுவம் சம்மந்தப்பட்ட ரகசியமான விஷயங்களை பொது விவாதம் நடத்தணுமா பாராளுமன்றத்தில் அப்படின்ற ஒரு புது கேள்வியும் அவர் எழுப்புகிறார். அதாவது பாஜக நண்பர் எங்களை பார்த்து இவங்களுக்கு தேசப்பற்று இருக்கான்னு கேட்குற அந்த கேள்வி இருக்குல்ல, பிரிட்டிஷ்காரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்களும் அவர்களோடு அமர்ந்து இந்த விவாதத்தில் பங்கேற்பது. இந்த பாருங்க, நான் டெல்லியில இருந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா, குறுக்க பேசுறீங்களா, ஒரு வார்த்தை கூட நீங்க உங்களால பேச முடியாது. நான் நினைச்சா நீங்க பேசும்போது நான் அமைதியா கேட்டிருந்தேன், அதே மாதிரி அமைதியா நீங்க கேளுங்க. இதுதான் அவங்க பேசி முடிச்சிட்டு அவங்க இப்பதான் முன்வைக்கிறாங்க. அவங்க பேசி முடிச்சிட்டு பேசுறத கேட்கறது நாங்க வரல. காங்கிரஸ் இது மாதிரி மிரட்டற பாஜக நண்பர் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பேசுறத கேட்கறது யாருங்க இங்க வரல. நாங்க பேசுறது புரட்சி கவிதாசன் அவங்க கருத்து அவங்க பேசி இருக்கு, அதுக்கு அப்புறம் நீங்க உங்க சுற்றுல பேசுங்க. புரட்சி கவிதாசன் ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. அதாவது முதல் சுற்று கருத்து இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்க பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க அடுத்த சுற்றுல பேசுங்க. சுதா தொடருங்க. சுதா, இதைத்தான் மோடி சொன்னார் ஜமீன் மனப்பான்மை, இதைத்தான் மோடி சொன்னார் மன்னர் மனப்பான்மை. இதுதான் இப்ப தெரியுதுங்களா பாஜகவோட பதற்றம், பயம் தெரியுதுங்களா? இதேதான் பாராளுமன்றத்தில் அன்னைக்கு இளந்தலைவர் ராகுல் காந்தி எழுந்து பேசும்பொழுது இதே பதற்றம், இதே கத்தல், இதே கூச்சல், இதை தான் பண்ணாங்க பிஜேபியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக மரியாதைக்குரிய நமது பிரதம மந்திரி அவர்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் எல்லாம் இதே பதற்றத்தோட பேச விடாமல் தடுத்தாங்க. இப்போ நான் நண்பர் பேசுறதுக்கு பதில் சொல்ல வரேன். பிரிட்டிஷ்காரிடம் நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த அவர்களோடு உட்கார்ந்து விவாதிக்கின்றது ஒரு அவமானமாக இருக்குது. இவங்கெல்லாம் தேசப்பற்றை பற்றி எங்களுக்கு டீச் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய அவமானம் எங்களுக்கெல்லாம், வேறு வழி இல்லை. ஆனால் உங்களோட விவாதிக்க வேண்டிய சூழல் இருக்குது நாங்களுக்கு. அதாவது அவையில் இவர் சொன்னார், நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, புத்தக வெளியிடல, பத்திரிக்கை அந்த செய்திகள்னு சொல்லிட்டு.
அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை தான் இளம் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்தார் விவாதிப்பதற்கு. தலைவர் ராகுல் காந்தி எழுந்து சைனா இந்தியாவின் எல்லைகளை ஆக்கிரமித்திருக்கிறது, கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்றது, தொடர்ச்சியாக 2014க்கு பின்பாக அதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர் பேசும்பொழுது ஜஸ்ட் முன்னாள் இராணுவ தளபதி MM நர்வானி அவர் எழுதிய புத்தகத்தை, அவரோட ஆட்டோகிராஃபி, அந்த புத்தகத்தை எடுத்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படியே பதறாங்க. நமது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதறாங்க. என்னோட கேள்வியில் என்னன்னா, இது ஒரு அரசாங்கத்தோட திட்டத்துக்கு எதிரான கேள்வி அல்ல. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்தது. ராகுல் காந்தி அவர்கள் உங்க அரசாங்கத்தில் இந்த மாதிரி திட்டலாம் திட்டிருக்கீங்க, இவ்வளோ வரியை போட்டு மக்கள் மீது சுமையை ஏற்றி மக்களை நீங்க கொடுமைப்படுத்துறீங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாம தேசத்தோட பிரச்சனை, தேச எல்லையோட பிரச்சனை, பாரத் மாதாவின் எல்லையோட பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்றாங்கல்ல, பாரத் மாதாவின் எல்லையை கபலீகரம் செய்துட்டு இருக்கு சைனா. அதை குறித்து விவாதம் செய்வதற்காக தான் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகின்றார். இந்திய தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய தேசத்தின் எல்லை, யார் எல்லையை கைப்பற்றினாலும் எல்லைக்குள் தாண்டி உள்ளே வந்தாலும் கேட்பதற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு உரிமை உண்டு. ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்திய குடிமக்களின் சார்பாக இளந்தலைவர் ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறார். ஒன்னே ஒன்று, சைனா இந்தியா பார்டரில் கைலாஷ் மலையை கைப்பற்றவில்லை, வரவில்லை. MM நர்வானி அவர் கூறியது போன்று அவர் என்ன சொன்னார், தெளிவாக சொன்னார். சைனா வந்துட்டு இருக்காங்க, கேப்சர் பண்றாங்க, அவங்களோட பேஸ் அமைச்சிருக்காங்க, நாங்க மவுண்டனுக்கு மேல இருக்கோம், மவுண்டன் கீழே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சைனா, நாங்க என்ன பண்றது? டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாரு. இதெல்லாம் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள், இது பொது விவாதத்திற்கு உட்படுத்த முடியாது அப்படினு சொல்றாங்க இல்லையா? சார் ஒரு நிமிஷம் சார் இருங்க சார். எது சார் பொது விவாதிக்க முடியாது? நாட்டோட எல்லையை நீங்க கைப்பற்றிட்டே இருப்பாங்க, நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? அது கிடையாது. பொது விவாதம்னா இது என்ன சார்? பொது விவாதம் ராணுவ ரகசியங்கள் மட்டும் தான் சொல்லக்கூடாது தவிர தேசத்தின் எல்லையை கைப்பற்றும் பொழுது ஏன் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது விவாதிச்சது கிடையாதா? அது கிடையாது. இருங்க, இப்போ நீங்க இன்டர்பிரட் பண்ணாதீங்க. அந்த ராணுவ அதிகாரி ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் தொடர்பு கொள்றாரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் நான் பிரதம மந்திரியை தொடர்பு கொண்டு பேசிட்டு வருகிறேன் கடைசியாக என்ன சொல்றேன், 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு எது சரின்னு படுது நீங்க அந்த முடிவு எடுத்துக்கோங்க. அந்த நேரத்துக்குள்ள சைனா அந்த மலையை கேப்சரே பண்ணிட்டாங்க. ஸோ இதை விவாதிக்கணும் பாராளுமன்றத்தில். பாராளுமன்றம் என்பது விவாதிப்பதற்கான இடம். பதில் சொல்கிற இடத்துல அன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் இருக்கார், ஹோம் மினிஸ்டர் இருக்கார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்லணும், பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லணும். 2 பேருமே பதில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு உண்மை நாட்டு மக்களுக்கு வெளியே தெரிந்து விட்டது என்பதை அறிந்து கொண்டு இது எப்படா இதெல்லாம் தப்பிக்குதுன்னு பார்த்தாங்க. அன்னைக்கு மிகப்பெரிய அளப்பரிய மிகப்பெரிய கலாட்டாவை நாடாளுமன்றத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய பிரச்சனை பண்ணி இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தருமே பேசுவோம். குமார், அதாவது நாட்டினுடைய எல்லை ஒருத்தரோட வேறு நாட்டுடைய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் பொழுது அது குறித்து பேசாமல் வேற பாராளுமன்றத்தில் வேற என்ன பிரச்சனையை பேசுறது? பொதுவாக தமிழ்நாட்டில் எப்படி ஆளுநர் உரை நிகழ்த்தியவுடன் நிகழ்ச்சிகள் துவங்குகிறதோ அதுபோல் லோக்சபாவில் குடியரசுத் தலைவர் உரை, அதற்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவர் 2வது, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய கருத்திற்கு சப்போர்ட்டிவாக ஆதரவாக அந்த எதிர்க்கட்சி சார்ந்த உறுப்பினர் பிரதமர் பதில் சொல்வார். அதுக்கப்புறம் பிரதமர் பதில் சொல்வார். பிரதமர் நன்றி உரை. இது நடைமுறை. இது ஸ்டாண்டர்டாக எப்பவும் பாராளுமன்றம் ஆரம்பித்த நாளில் இருந்து நடக்கக்கூடிய நடைமுறை. அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அந்த கேரவன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு கையில் வைத்துக்கொண்டு ஒரு சிலரை கூட கூட்டிக் கொண்டு ஒரு பஞ்சா அந்த பிரதிகளை கையில் வைத்துக்கொண்டு சில நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன சகோதரி சுதா உட்பட நினைக்கிறேன், எனக்கு அவங்க 2 எம்பிக்கள் பெண் எம்பிக்கள் பிரதமர் இருக்கிற இருக்கைக்கே ஜோதிமணி 2 பேரும் போய் இயற்கைக்கு மாறாக எப்போதும் நடப்பதற்கு வித்தியாசமான முறையில் ஒரு மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், பிரதமர் உங்களுக்கு பிடிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். பிரதமர்ங்கிறது யாராக இருந்தாலும் பிரதமர் நம்ம நாட்டோட பிரதமர். அது அந்த அவையில் போய் அந்த காரியங்கள் செய்ய வேண்டுமா? அதனால தான் ஓம் பிர்லாவுக்கு கிடைத்த பல தகவல்களை வைத்து ஒரே ஒரு விஷயம்தான். இதே மாதிரி மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தப்போ அந்த இடத்துல பாஜக போய் நின்றுட்டு இதே போய் கூச்சலிட்டு இதே போல் கிழிச்சு வீசி நடந்தது. அப்போ அவர் பதிலும் சொன்னார்.
அப்ப யாரும் வந்து ஸ்பீக்கர் வந்து நீங்க வராதீங்க பார்லிமெண்ட்டுக்குன்னு சொல்லல, வராம இல்ல. மன்மோகன் சிங் அப்ப பார்லிமெண்ட்ல அவர் முன்னாடி தான் நடந்தது, அதுக்கப்புறம் அவர் பேசி பதில் சொன்னார். எந்த சபையில அவர் நடந்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு வராம இல்ல, அவர் முன்னாடி நடந்தப்போ கூட பதில் சொன்னார். யார் அப்படி நடந்திருந்தா அதுவும் கண்டிக்கக்கூடியது தான். நான் அதெல்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு அவைன்னா இது நம்ம நாட்டோட ஹார்ட்டு. நாம் அங்கே நடக்கிற கூட்டம் இப்போ இவங்கெல்லாம் சுதா எம்பி அவர்கள் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் நம்மளுடைய பிரதிநிதி, அவங்க நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவங்க. மாற்றுக்கருத்தே இல்லை, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒரு பிரதமருங்கிறது நம்ம நாட்டோட பிரதமர். நம்ம எல்லா ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அவர் தான் தலைவராக இருந்துக்கிட்டு இருக்கார். நாம அவர் கருத்தில் நிறைய முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அவருடைய அந்த இமேஜுக்கு ஒரு பாதகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பேசுறதோ அதற்கு முன்னாடி நடந்ததான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. நாட்டினுடைய எல்லை ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் போது ராகுல் காந்தி அந்த பிரச்சனையை எழுப்பணும்னு நினைக்கும் பொழுது ஏன் அனுமதி மறுக்கப்படுது? அப்ப அடுத்த ராணுவத்துக்கிட்ட வர ராணுவ அதிகாரிகள் நிறைய பேர் அவங்க புக் எழுதுறது சகஜம், உலகம் பூரா நடக்கிற விஷயம், அவங்க எழுதுவாங்க கண்டிப்பா. ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. டிஃபென்ஸ்ல வந்து அவங்க அப்ரூவல் பண்ண பிரிண்டே ஆகல சார், அது புக்காவே பிரிண்ட் ஆகல சார். புக்கெல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு, புக் கையில வச்சிட்டு அவர் பேசினாரு, ஆகல. அத கேரவன் எடுத்து போட்டுருக்காங்க, பிரிண்ட் ஆயிட்டு புக்க கையில வச்சிருக்காங்க சார் பார்லிமென்ட்ல. டிஃபென்ஸ் வந்து அதை அப்ரூவல் பண்ணல, பண்ணன பிறகு தான் அதை பத்தி எடுத்துக்கணும். அது அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவர். சரி சார், அதோட ஒரு பகுதி கேரவன் மேகசின்ல வருது, அதை படிக்க வர்றாரு அவர் சார். அது அந்த நேரத்துல பேசவே கூடாது, பேச முடியாது. யார் எந்த அவை யார் எந்த பிரதமர் இருக்கும்போது பேசியிருந்தாலும் கூட அது தவறு என்று தான் நான் சொல்வேன். அப்படி சட்டம் சொல்லலையே, சட்டம் அப்படி சொல்லலங்கிறதுக்காக நம்ம சட்டம் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையே. சட்டத்தை லோக்சபா ரூல் 349(1) என்ன சொல்லுது? Members shall not read any book, newspaper or letter except in connection with the business of the house. அது தொடர்புடையது தானே, அன்னைக்கு பிசினஸ்க்கு தொடர்புடையது தானே, அதான் அவர் பேசுறாரு, படிக்கிறாரு. வருடா ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய முதல் கூட்டம், அந்த கூட்டத்தில் முதல்ல அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிந்த பிறகுதான் மற்றதை பத்தி பேசியிருக்க வேண்டும். இல்ல சார், வழக்கமான முறை என்னன்னா இதை சனியா வந்து ஒரு பிரச்சனையை எழுப்பணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆளும் தரப்புல இருந்து பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் போடும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஜெனரல் பட்ஜெட்டோட சேர்த்து டிஸ்கஷன் நடக்கும்போது இல்லைன்னா கவர்னர் பிரசிடென்ட் அட்ரஸ்க்கு ரிப்ளை இருக்கும் இல்லையா, அந்த சமயத்திலே நீங்க பேசிருங்க அப்படின்றத அரசு தரப்பிலே சொல்லும். தடை செய்யப்பட்ட தடையை நீக்காத அனுமதிக்காத ராணுவம் அனுமதிக்காத மட்டும் இல்ல, பப்ளிஷ் ஆகலன்றது மட்டும் தான். அவங்க அலோ பண்ணதானே சார் பப்ளிஷ் ஆகும், அவங்க அலோ பண்ணதானே பப்ளிஷ் ஆகும். அந்த பிரதியை எடுத்து கொண்டு வைத்து இந்த மாதிரி ஒரு சபையில ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை கிளப்புறதுக்கு வரதுக்கு முன்னையே பிரதிகளை கையில வைத்துக் கொண்டு அவர் சரியில்லை அப்படின்றீங்க. டோட்டலா சரியில்லை. எப்பேற்பட்ட ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றம் என்பது சார், அது இப்ப நீங்க வந்து ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான இஷ்யூ சொல்றீங்க, இதுல பிரதமர் வந்து எனக்கு சவக்குழி தோண்டணும்னு நினைக்கிறாங்கன்னு பேச வேண்டிய தேவை இருக்கு சார். சபாநாயகரே அவருக்கு கிடைச்ச தகவல்களை வைத்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டு அவர் பிரதமருக்கு தகவல் சொல்லி நீங்கள் வந்தால் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னே சொல்ல இல்ல அவர் சொல்லிருக்காரு. எனக்கு கிடைச்ச தகவல் தான் இன்டெலிஜென்ஸ் பேட்டியில இருக்கு, நான் சொல்றேன், ஒரு பேட்டியில இருக்கு, அவர் சொல்லிருக்காரு. சுதா கூப்பிடுறாங்க, அவங்க இருந்திருக்காங்க. அவர் பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னு சுதா அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க. சொல்லுங்க சுதா, அவர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லியிருந்தாரா? அதாவது வந்து நாடாளுமன்றத்தில் இளந்தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுக்க அனுமதி கேட்கிறார், மறுக்கப்படுகிறது. அவை ஒத்திவைக்கப்படுகிறது. 2 மணிக்கு ரிஷிகாந்த் துபே என்ற பாஜகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு புத்தகத்தையும் ஒரு பத்திரிகை செய்தியையும் கையில் வைத்துக்கொண்டு மரியாதைக்குரிய இந்த தேசத்தை கட்டமைத்த ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி மிக ரொம்ப சொல்லவே முடியாத நாக்கூசுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி, மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜவஹர்லால் நேரு அவர்களையும் இந்தியாவின் இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தி அவர்களையும் மோசமாக விமர்சிக்கிறார். அப்பொழுது அவையில் இருந்த ஒட்டுமொத்த உறுப்பினர், பாஜகவை சார்ந்த உறுப்பினர்களை தவிர அத்தனை உறுப்பினர்கள் அப்ஜெக்ஷன் பண்றோம், குரல் எழுப்புகின்றோம், நிறுத்துங்க, மைக் நிறுத்துங்க, ரொம்ப அசிங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் ஸ்பீக்கர் அதை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறார். நாங்கள் கூச்சலிட்டும் நிறுத்த சொல்லியும் அனுமதிக்கல. ஆனால் இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்திய தேசத்தின் எல்லையை சைனாக்காரர்கள் கைப்பற்றுகிறார்கள், அதை பற்றி கேள்வி கேட்கும் போது மைக் உடனடியே ஆஃப் பண்ணப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது, அது அவர் பேசிய பின்பாக நாங்கள் வந்து ஸ்பீக்கரிடம் முறையிடுகிறோம், இந்த மாதிரி ரொம்ப மோசமாக அசிங்கமாக பேசியிருக்காரு, நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஸ்பீக்கர் நான் கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு அவையை ஒத்தி வைக்கிறாரு.
4 மணிக்கு எங்களை அழைக்கிறாரு. 4 மணிக்குள்ளே போகும்போது நான் அரசாங்கத்திடம் சொன்னேன். அரசாங்கம் எந்த பதிலும் என்கிட்ட சொல்லவில்லை, என்னால் எந்த முடிவும் முடியவில்லை சொல்லிடுறார். அதன் பின்பாக 5 மணிக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவைக்கு வந்து பதில் சொல்வதாக இருந்தது. ஆனால் ப்ரொசீஜர் என்னன்னா, ஒரு பிரசிடென்ட் அவர்கள் பேசிவிட்ட பின்பாக அதற்கு அடுத்ததாக பேச வேண்டியது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரோட உரிமை. அவருக்கு தான் வாய்ப்பளிக்க வேண்டும். அதன் பின்பாக தான், விவாதத்துக்கு பின்பாக தான் பாரத பிரதமர் வந்து பேச வேண்டும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ராகுல் காந்தி அவர்களை பேசவே விடாமல் தடுத்தார்கள். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் உண்மை இருக்கின்றது. எழுதியது ஆர்மி ஜெனரல். இவர் சொல்றாரு வந்து பல விஷயங்களை பேச முடியாது, புத்தகத்துல வந்தது ஒருத்தர் ஆட்டோபயோகிராஃபி சொன்னதெல்லாம் காஷ்மீரோட ஒரு நிமிஷம் சார், காஷ்மீர் ஒரு நிமிஷம் நான் தொடர்ச்சியா பேசுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம். காஷ்மீர்ல முன்னாள் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் அவர் கூட சொன்னாரு, புல்வாமால 40 ராணுவ வீரர்கள் இறந்தபொழுது கூட மனித வெண்டு குண்டால் அவர்களை சாவடித்த போது கூட அவர் சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ராணுவத்தோட ஹெலிகாப்டர் கேட்டாங்க, அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு குறைவா இருக்கு, ஏதோ சம்திங் நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க, ஆனால் நம்ம ஹெலிகாப்டர் கொடுக்க மறுத்துட்டோம், நம்ம ராணுவ அதிகாரிகள் மறுத்து விட்டார்கள், அதனால வந்து சூசைட் பாம் வந்து அந்த 40 ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, நம்ம தான் இதுக்கு காரணம்னு சொல்லும்போது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இதை வெளியில சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாருன்னு நீங்க நியமிச்ச கவர்னர் தான் பேசுறார். சத்யபால் மாலிக் சொன்னாரு. வாய் திறந்து பேசுனீங்களா? அதாவது இது ராணுவ ரகசியம், அது பப்ளிஷ் ஆகல, அனுமதி மறுக்கப்பட்ட புத்தகம், அதை எப்படி வந்து பேச அனுமதிக்க முடியும் அப்படின்றது அவர்கிட்ட இன்னொரு விஷயம் நான் கேட்டிருந்தேன். அப்படி அதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனை குறித்து பேசுவதா சரியா முறையான்றது ஒரு சட்ட கேள்வி, தார்மீக கேள்வி. அதை தாண்டி அந்த இடத்துல வந்து என்ன சவக்குழியில தள்ள பார்க்குறாங்கன்னு ஒரு பிரதமர் பேசுவது இருக்குல்ல, அதை எப்படி புரிந்து கொள்வது? நான் இந்த இடத்துல வந்தது தான் அவங்களுக்கு நெருடல் அப்படின்றது. உலகத்திலேயே இப்படி ஒரு பிரதமரை பெற்றிருப்பதற்கு இந்தியா வெட்கி தலைகுனிய வேண்டும். எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியலைன்னா என்னை சாகடிக்க பார்க்குறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, நான் வந்து ஏழை தாய்க்கு பிறந்தேன், நான் டீ விற்றேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். ஒரு மனுஷன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலைன்னா இப்படியே அழுதுகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். இது முதல் முறையா? சரி, அப்படி தான் சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னால் ஒரு தடவை சொன்னார், மணிசங்கர் ஐயர் என்னை கொல்வதற்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு சுப்பாரி கொடுத்தார், அதுக்கு பின்னால் இத்தனை வருஷம் ஆச்சு. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு பிரதமரை கொல்வதற்கு அட்வான்ஸ் கொடுத்தா நீங்கள் ஏதாவது விசாரணை நடத்தணும்ல? தேசத்தின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு நான் கேட்குறேன். அது நீங்கள் நான் மன்னிச்சு விட்டேன்னு கூட சொல்லலாம், ஆனால் எப்படி நடந்ததுன்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ இவங்களுக்கு இயல்பான குணமே ரொம்ப வக்கர குணம். 5 வருஷத்துக்கு முன்னால் தேர்தல் வந்தது கேரளாவில், இந்த பினராயி விஜயன் தங்கம் கடத்திட்டாருன்னாங்க. 5 வருஷத்துக்கு பின்னால் என்னைக்காவது பேசுனாங்களா? அதாவது யாருமே நம்ப முடியாத, இப்போ பேசுகிறாங்க, யாருமே நம்ப முடியாத அவதூறுகளை அள்ளி தெளிப்பதன் மூலம் தங்களுடைய தேச விரோத செயல்களையும் குற்றங்களையும் மறைப்பதற்கு இவர் முடிச்சிருக்கிறார். அதுதான் இது. அடுத்து வந்து இராணுவ அது பப்ளிஷ் ஆகலை. ஏன் கேரவனில் வந்தால் பப்ளிஷ் ஆனது ஆகாதோ? கேரவனில் ஒரு கேரவனில் இராணுவ தளபதியும் இல்லை, சாதாரண கனகராஜனும் ஒரு ஆள் இப்படி எழுதுறான்னு வச்சுக்கோங்க, அது மொத்தம் பொய்ன்னு வச்சுக்கோங்க. இது பொய், இதாவது ஒரு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த இராணுவத்துக்கு பின்னால், அந்த உடைக்கு பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிற மிக மோசமான மனநிலையை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இராணுவம் இந்தியாவை பாதுகாக்குதோ இல்லையோ, இவங்க இராணுவத்துக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டு இவங்களை பாதுகாக்கிறத இவங்க வழக்கமாக வைத்திருக்கிற காரணம். அப்புறம் இதுக்கு முன்னால் விவாதிக்கப்பட்டதே இல்லையோ, இராணுவ விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதே இல்லையோ, கார்கில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் கேட்குறேன், என்ன இது இவங்க நினச்சா? அப்புறம் கதை சொல்லக்கூடாது, அபிநயம் பிடிக்கலாமா? இப்படி ஒருத்தர் பிடிச்சாரு, இப்படி தலையாட்டிக்கிட்டு, அவர் யாரு? உலகத்தில் எந்த பிரைம் மினிஸ்டராவது இப்படி பண்ணியிருப்பாரா? நரேந்திர மோடி எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்காம நீங்கள் விமர்சிங்க. கருத்துக்களின் மூலமாக ராகுல் காந்தி சொன்னதை தவறென்று அடிப்பதற்கு அல்லது யாரையும் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அது என்ன சார் இது இப்படியா? இதுக்கு பேர் அதுக்கு பேர் என்னது? இது ரொம்ப அசிங்கம். வேற இடம் எந்த இடத்துல விவாதிக்கிறது?
பொதுவெளியில் விவாதிக்கலாமா? புத்தகத்தில் விவாதிக்கலாமா? எங்கே விவாதிக்கிறது? அறைய மூடிக்கிட்டு யாரும் கேட்காம விவாதிக்கணுமா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அடுத்து பிரதமரின் இமேஜை நீங்கள், பிரதமர் நாட்டுக்கு எதிராக இருந்தார் என்றால், அது உரிய நடவடிக்கை எடுக்க தவறினார் என்றால் அவரை விமர்சிக்கக்கூடாது என்றால், நாட்டின் இமேஜ் முக்கியமா பிரதமருடைய இமேஜ் முக்கியமா? நாட்டினுடைய இமேஜ் தானே முக்கியம். எப்போ பாருங்க இந்த மாதிரி என்னை கொல்ல வந்துட்டாங்கிறது இவர் முதல் தடவையாக சொல்கிறாரா? புதைக்க போகிறாங்கன்னு 2023 சொன்னாரா? இஸ்ரத் ஜகான் என்னை கொல்ல வந்தான்னு சொன்னாரா? சொராபுதீன் ஷேக் என்னை கொல்ல வந்தாருன்னு சொன்னாரா? மோடின்னு ஒருத்தர் ஏங்க இப்படி திருட மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கோபம் வருது. தாலியை திருடிடுவாங்கன்னு ஒரு ஆள் சொல்கிறாருங்க. காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவில் இருந்துச்சா இல்லையா? ஏன் இவர் இல்லாத ஒன்று ஊரு பூரா ஒரு தடவையாக சொன்னார்? மாட்டை திருடிடுவாங்க, ஆட்டை திருடிடுவாங்க, பூச்சாண்டி காட்டுறது மாதிரி. ஒரு பிரதமருக்கு உண்டான குறைந்தபட்ச நாகரிகம் இல்லை. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை திருடிடுவாங்க. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன், ஓபிசி ரிசர்வேஷனை திருடி நீங்கள் வந்தேரிகளுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி சொன்னாரா இல்லையா? கான்பூரில் 2016 நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை ரொம்ப கேவலமாக இது தீவிரவாத செயல். 156 பேர் கொல்லப்பட்ட சம்பவம். மைண்ட் இட், 156 பேர் கொலை. எல்லா கொலைகளின் மீதும், எல்லா சாவுகளின் மீதும், இழவுகளின் மீதும் வெறும் ஓட்டு கேட்கறத தவிர இவர் என்ன பண்ணியிருக்காரு? புல்வாமாவில் 41 பேர் செத்து போட்டான்னா பின்னால் போட்டுக்கிறது. ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னா இதை செய்தவர்கள் தீவிரவாதிகள், அவங்க நேபாளில் இருக்காங்க, என்ன பிடிக்கிறதுக்கு என்ன கொடுங்கன்னு ரயில்வே ஐஜி சொன்னார். ஐயா அது ஆக்சிடென்ட், தீவிரவாதம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னார். திரு புரட்சி கவிதாசன் குறிக்கிறார். திரு புரட்சி கவிதாசன், மக்களுடைய சோகத்தை ஒன்று அதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறது, வாக்குகளா மாற்றணும்னு நினைக்கிறது. இன்னொன்று, இது போல எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ போய் ராணுவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது, இல்ல தன்னை தாக்குதல் நடத்த நினைக்கிறாங்க, இல்ல தன்னை தாக்க பார்க்கறாங்கன்னு சுய பச்சாதாபம் தேடுறது. இது சரியான ஒரு தலைமைக்கு அழகா? கிராமத்துல தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படிம்பாங்க. அது நாட்டுக்கு ஒன்றும் கொலை மிரட்டலோ கொலை அச்சுறுத்தலோ இல்லை, எனக்கும் இல்லை, அதனால எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான அச்சுறுத்தலுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவை எதிர்த்தால் ஆபத்து, எதிர்க்காவிட்டால் பேராபத்து. அடிபணிந்த மனிதருக்கு ஏன் சார் ஆபத்து வரப்போகுது? அது மாதிரி இல்ல, என்ன சொல்லி முடிச்சிடுறேங்க அண்ணா, நீங்க பேசுறீங்கல்ல. அதனால அதாவது இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபுத்திசாலித்தனத்தை கூட முறியடித்து சர்வதேச அளவில் இந்தியாவுடைய தந்திரோபாதங்களுடைய அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை ஐரோப்பிய யூனியனோடு ஏற்பட்டிருக்கிற ஒப்பந்தம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவர் கேட்டதற்கும் நீங்க பேசக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தோட போட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல. அவர் கேட்டது ரொம்ப சிம்பிள் क्वेश्चन கேட்டாரு. அதற்கும் எஃப்டிஏ போட்டதுக்கு என்ன சம்பந்தம்? இதே அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை பத்தி கேட்டா கருத்தே சொல்ல மாட்டேங்குது பாஜக. இல்லங்க, இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றது என்னன்னா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலகளாவிய அளவுல ஆதிக்க சக்திகளினால் அச்சுறுத்தல் இருக்கிறது. பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ன சார் அச்சுறுத்தல்? பார்லிமெண்ட்டுக்குள்ள அவருக்கு என்ன அச்சுறுத்தல்? பார்லிமெண்ட்டுக்குள்ள அவரால பாதுகாப்பா இருக்க முடியலன்னா அப்புறம் என்னத்த தேசத்தை நடத்துறது? பார்லிமெண்ட்டுக்குள்ள தன்னை தானே ஒரு பிரதமர் பாதுகாப்பா உணரல அப்படின்னா அப்புறம் நாட்டு மக்களை எப்படி பாதுகாக்க முடியும் அவரால? இந்த கேள்வி எல்லாதா மக்களுக்கு? ஏங்க எப்போதுமே ஒரு 6 பார்லிமெண்ட்ல ஒரு 6 எம்பிகள் எதிர்க்கட்சி எம்பிகள் வந்தா ஒரு பிரதமர் பார்லிமெண்ட்ல வர்றதுக்கே பயப்படுவார் அப்படின்னா இவர் எப்படி நாட்டை பாதுகாக்க போறாரு? இல்லங்க கேட்க மாட்டாங்களா மக்கள்? இல்ல 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 சார், நீங்க 2 விதமா பார்க்கணும் தாக்குதலை. தாக்குதல் அந்நிய சக்திகளால் தாக்குதல் வந்ததுன்னா அதை தீரத்தோடு வீரத்தோடு எதிர்கொள்ளலாம். ஆனால் உள்நாட்டு கேள்வியா வச்சாரு கால்வான் வேலியில என்ன நடந்தது, எப்படி செயல்பட்டீங்கன்ற கேள்வியை தானே ராகுல் காந்தி கேக்குறாரு. வருமுன் காவாதான் வாழ்க்கை எருமுன் வைத்த ஈறு போல கெடும். அதனாலதான் சரி, அதுக்கு உங்களுக்கு பதில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ஷர்மிளா கிட்ட கேட்டு வரேன். ஷர்மிளா ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் உங்ககிட்ட. 100 நிமிஷம் ராஜ்யசபா பேசுவோம் சார். ஷர்மிளா பிரச்சனை இல்ல, பட் ஆனா
நான் தொடர்ந்து பேசுகிறேன், என்னை இன்டரப்ட் பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்லிமெண்ட்டில் ரகசியமாக பேச வேண்டிய விஷயங்கள், நாட்டு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஏன் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய ஃபாரின் பாலிசியில் என்ன நிலைப்பாடை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளாரிட்டியோட அவங்க மக்கள் முன்னால முன் வச்சிருந்தாங்கன்னா இந்த விவாதம் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே இருந்திருக்காது. நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து பாருங்க, கல்வான் தாக்குதலாக இருக்கட்டும், இல்ல புல்வாமாவா இருக்கட்டும், இல்ல பெஹல்காமா இருக்கட்டும், ஆபரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், சைனா கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல நேத்து வரைக்கும் நடந்த US ட்ரேட் டீல்ஸா இருக்கட்டும், எதுலையுமே ஒன்றிய அரசு தரப்புல இருந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ட்ரம்ப் வந்து 3ஆம் தேதி பிப்ரவரி அனௌன்ஸ் பண்றாரு. உடனே பிரதமர் நரேந்திர மோடி 140 கோடி இந்திய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. 4ஆம் தேதி காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு, இன்னும் பேச்சுவார்த்தையே முடியல அப்படிங்கிறாரு. 5ஆம் தேதி பேசக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு, இதுல என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு கன்சென்சஸ் இல்ல, ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படிங்கும் பொழுது இது போன்ற கேள்விகளை ஆப்போசிஷன் எழுப்பதாங்க செய்யும். அதுக்காக தானே எம்பிகளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மக்கள் அவங்களுடைய பிரதிநிதியா அவங்க சார்பில் பேசணும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இப்போ இரண்டாவது ஒரு விஷயம், பப்ளிஷ் பண்ணப்படாத ஒரு புக்ல இருந்து நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு 2 வருஷமா இந்த புக்கை பப்ளிஷ் பண்ண விடாம, கிளியரன்ஸ் கொடுக்காம ஏன் ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கு? அதற்கு தெளிவான ஒரு பதில் இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கா? என்ன பயம்? ஏன் இந்த புக்கை வெளியிடக்கூடாது அப்படின்னு நீங்க முயற்சி பண்றீங்க? இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குமார் சார் சொன்னார் இல்லையா, மோடியோடைய இமேஜ் பாதிக்கப்படுதுன்னு. கனகராஜ் சார் சொன்னாரு, மோடி இமேஜ் முக்கியமா, நாட்டுடைய இமேஜ் முக்கியமானு. ஆக்சுவலா இவங்க கடந்த 12 வருஷமா மோடியோடைய இமேஜ் தான் நாட்டுடைய இமேஜ் அப்படின்னு ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாட்டுடைய இமேஜுக்கோ ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுது அப்படிங்கும் பொழுது இது நேரடி மோடியோடைய இமேஜை பாதிக்குது. இவ்வளவு நாள் இவங்க என்ன கட்டமைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014க்கு அப்புறம் தான் இந்தியா வந்து ஒரு வல்லரசாக மாறிடுச்சு. 2016க்கு முன்னால ரொம்ப போரா இருந்தது, வீக்கா இருந்தது, அதுக்கு ஒட்டு மொத்தமா காங்கிரஸும் நேரும் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள், US ட்ரேட் டீல்ஸா இருக்கட்டும், இல்ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸா இருக்கட்டும், இல்ல நாட்டுடைய எக்கானமி அதல பாதாளத்துக்கு போய் ருப்பியோட வேல்யூ வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதா இருக்கட்டும், இல்ல நரவானே ரிலீஸ் பண்ண அந்த புக்கோடைய கண்டென்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நேரடியாக மோடியோடைய இவங்க கட்டமைச்ச 56 இன்ச்சு விஸ்வகுரு ஒரு போன் கால்ல உலக போர்களை வந்து உலக நாடுக்குள்ள சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போர்கள்லாம் நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரடியாக மோடி அப்படிங்கிற அந்த பொய் பிம்பத்தை நேரடியாக அட்டாக் பண்ணுது. இதை 2 விதமா நீங்க பார்க்கணும். ஒண்ணு, இவங்க யாரை தரம் தாழ்த்த முயற்சி பண்றாங்க அப்படிங்கறதே ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. பெண் எம்பிக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, இதனால வந்து பயந்துகிட்டு மோடி வந்து ஓம் பிர்லா பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது. நீங்க யாரை தரம் தாழ்த்த முயற்சி பண்றீங்க? நீங்க தான் ஒரு பக்கம் நாரி சக்தின்னு பேசுறீங்க, பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு பேசுறீங்க, அரசியல் மயப்படணும்னு பேசுறீங்க. அப்படிப்பட்ட பெண்கள் நேரடியாக வந்து கேள்வி கேட்டா அதுக்கு பயந்து பதில் சொல்றதுக்கு பயந்துகிட்டு நீங்க போய் ஸ்பீக்கர் பின்னால ஒளிஞ்சுக்கிறது, இது வந்து நீங்க அந்த பெண்கள் எல்லாம் நீங்க கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு பாஜக சார்பில் வட இந்திய ஊடகங்கள்ல பேசுறவர் ஒருத்தர் சொல்றாரு, என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, மோடி பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, பெண் எம்பிக்கள்லாம் போய் அவரை கடிச்சிடுவாங்க அப்படின்னு பேசுறாருங்க. எவ்வளவு ஒரு தரக்குறைவான ஒரு விமர்சனமா இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. இந்த 3 அடுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது பிரதமருக்கு தனியா SPG புரோட்டோகால்ல பாதுகாப்பு இருக்கு, பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து ப்ரொடெக்ஷன் புரோட்டோகால் இருக்கு. இது இல்லாம ஃப்ளோர் மார்ஷல்ஸ் இருக்காங்க. யாருமே வந்து பிரதமரை அவ்வளவு எளிதில வந்து நெருங்க முடியாது. இதற்கு முன்னாலையும் வெல்ல சரவுண்ட் பண்ணி எத்தனையோ எம்பிஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் முன்னாள் பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ரொம்ப பெருமையா நிதானமா இந்த கூச்சல் எல்லாம் பொருட்படுத்தாம முழுமையா பதில் சொல்லி இருக்கிறார். அந்த தைரியம் மோடிக்கு இல்லை. அதற்கான 3 முக்கிய காரணங்கள் என்னன்னா, கஷ்டமான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், அதற்கான பதில்கள் அவர்கிட்ட இல்லை. இரண்டாவது, அப்படி லோக்சபால அவர் பேசினார்னா அது எல்லாமே அவை குறிப்புல ஏறும். அவருக்கு வந்து அன்ஸ்கிரிப்டட் டிஸ்கஷன்ஸ்லயோ இல்ல அன்ஸ்கிரிப்டட் ஃபார்மேட்லயோ மோடிக்கு உடன்பாடே கிடையாது. அதனால அதுல வந்து இன்வால்வ் ஆகவே மாட்டார். மூன்றாவது, நேரடியாக
லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தியை அவர் சந்திக்கணும். ராகுல் காந்தி கேட்கக்கூடிய அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டின்ஸ்க்கு அவர்கிட்ட பதில் இல்லைன்னா யாரு உண்மையான பப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது 3 விஷயத்துக்கும் அவர் லோக்சபாவுக்கு வராம நேரடியா ராஜ்யசபாக்கு போய் ஒரு மோர் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல வழக்கம் போல இந்த டிராமாலாம் என்ன கொல்ல முயற்சி பண்றாங்க இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாருங்க. வேளாண் சட்டங்கள் வந்தோன்னா பஞ்சாபுக்கு போய் எங்கேயோ நின்று போராட்டம் பண்ற விவசாயிகளை பார்த்து என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பிளேன் ஏறி திரும்பி வந்தவர் தான் இவர். கர்நாடகா எலெக்ஷன்ல போய் என்ன 95 முறை திட்டி இருக்கிறாங்க அப்படின்னு மூக்க சிந்தினவர் தான் இந்த நாட்டுடைய பிரதமர். அவருக்கு அந்த தைரியம் கிடையாது. கேள்விகளுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லாத ஒரு மனிதர் தான் இன்னைக்கு நாட்டுடைய பிரதமரா இருக்காரு. இந்த உண்மை அடைந்து விடும் அப்படிங்கிற பயத்துல தான் லோக்சபாக்கு வராம அவாய்ட் பண்ணது. குமார், அதாவது திரு ராகுல் காந்தி அவர்களை ஆதரித்து பேசுவதன் மூலம் அவர் தன்னை திருத்திக் கொள்ளாமல் இருப்பதற்காக இவர்களெல்லாம் துணை புரிகிறார்கள் என்று நான் பகிரங்கமாக இந்த விவாதத்தில் குற்றம் சாட்டுகிறேன். ஹிண்டன்பர்க்கை சொன்னார். அதானிக்கு எதிராக ஹிண்டன்பர்க்கு சொல்லி 2 வருஷம் ஆச்சு. கடைசியில் நஷ்டம், இந்தியாவுடைய பங்குச்சந்தையில் நஷ்டம் ஏற்பட்டதை தவிர வேற என்ன நடந்தது? ரபேல சொன்னார். எத்தனை குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டிருக்காரு. வந்து அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து நாங்க நோட்டீஸ் சர்வ் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்றோம், ஒன்றிய அரசு ஒத்துழைக்கவே மாட்டீங்கன்னு சொன்னார். அதையும் சேர்த்து சொல்லிடலாம்ல சார்? இதெல்லாம் ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ண நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பதிலா எடுத்துக்க முடியுமா? இதெல்லாம் எடுத்துக்கிறது சார். அங்க இருக்கக்கூடிய பங்கு சந்தையை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய ஆணையம் அதை முறைகேடு பண்ணிட்டாரு, 2400 கோடி வந்து லஞ்சம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புற. அவர் மேல வழக்கு இருக்கு சார். அமெரிக்காவுக்கு போனா கைதாகுவாரு. இல்ல உங்களை தேடி நான் நோட்டீஸ் கொடுக்கணும்னா அதுக்கு அடுத்த கதவுல ஒட்டிட்டு போனோம் சார். அந்த அரசு மூலமா தான் சார் அமெரிக்கால இருந்து எப்படி சார் கதவுல ஒட்ட முடியும்? அதெல்லாம் வச்சது நான் என்ன, ராகுல் காந்தி சொன்னது அத்தனை பொய்யா இருக்கிறது. ஒண்ணு கூட உண்மை இல்லை இதுவரைக்கும். அவர் அதையா சொல்லல, அதுவரை நாராயண புக்க கோட் பண்ணி சொன்னதெல்லாம் பொய்ன்றத பிரதமர் சொல்லல. ராகுல் காந்தி அவர்கள் இப்ப பேசியவர்கள் 3 பேர் கேட்டது அதானே. அப்படி ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு பிரதமர் வந்து பாராளுமன்றத்தில் சொன்னாங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். எனக்கு தனிப்பட்ட விரோதம் கிடையாது. நான் அவர் வரலாற்றாளனாக நான் எப்படி பார்க்கிறேன் சொன்னால், ஏஓஹியும் ஆரம்பித்த கட்சியில் இருந்து கொண்டு அவருடைய பிரதிநிதியாக நடந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவுக்கு எதிராக பல கருத்துக்கள் இண்டன்பர்க் விஷயத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வாட்டி விவாதிச்சிருக்கோம். இந்திய பங்கு சந்தைக்கும் எல்ஐசிக்கும் மற்ற நிறுவனங்களுக்கு அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டமடைந்ததை தவிர வேற என்ன நடந்தது? ஜார்ஜ் சோரஸ் சொல்ல மறந்துட்டீங்க. ஜார்ஜ் சோரஸ் அது கூட இருக்காரு. ஜார்ஜ் சோரஸ் அதுக்கு பின்னால இருக்காரு. ஆகையினால இவருக்கு ஆதரிச்சு இப்ப இவங்க எல்லாம் புத்திசாலித்தனமா, அதாவது ஒரு கோட் இருக்கு சார், உண்மையை ராகுல் காந்தி சொன்னது பொய், நாட்டுக்கு எதிராக சதி அப்படின்னு சொல்றீங்க. நாட்டுக்கு நஷ்டம் ஏற்படுத்த முடிக்கிறான்னு நினைக்கிறீங்க இல்லையா? பொய்ன்னு சொல்றீங்கல்ல, சட்ட ரீதியா வழக்கு போடுங்க. அவர் வெளியில பேசியிருந்தா இல்ல நாராயண புக்ல பொய்ய நாட்டுக்கு எதிராக இப்படி ஒரு பொய்யை எழுதியிருந்தாருன்னா சார், நாட்டுக்கு எதிராக இப்படி ஒரு பொய்யை வந்து ஆர்மி முன்னாள் தளபதி வந்து நரவாணி எழுதியிருந்தாருன்னா அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல சார்? யார் வேணாலும் எழுதுவாங்க. எழுதுறதுக்கு ஒரு யாரோ எழுதல சார். ராணுவத்தினுடைய தலைவரா இருந்தவர், ராணுவத்துடைய தலைமை தளபதியா இருந்தவர் எம்எம் நரவானே, அவர் எழுதின புக்ல பொய் எழுதி இருக்காரு அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது பொய்யா உண்மைன்னு இன்னும் தெரியாத கவர்மெண்ட்க்கு தெரியும்ல? எப்படி தெரியும்? கவர்மெண்ட்க்கு தான் தெரியும் சார். கவர்மெண்ட்க்கு எப்படி தெரியும் கேட்டா யாருக்கு தெரியும் சார்? நான் என்ன கேக்குறேன், சைனா இல்ல ஒரே ஒரு விஷயம் இல்ல குமார் ஒரே ஒரு நிமிஷம் கேட்க, ஒரே கேள்வி. 2020ல கல்வான் வேலியில என்ன நடந்தது டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட போய் கேட்க முடியும், நரேந்திர மோடி கிட்ட தான் கேட்க முடியும். எப்படி தெரியும் கேட்டா என்ன சொல்றது? அதையும் கூட ட்ரம்ப் கிட்ட தான் கேட்க முடியுமா? நீங்களும் எழுத்தாளரா இருந்தவர், நான் எனக்கும் தெரியும் ஓரளவுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ப்ரொசீஜர் இருக்கு. என்ன ராணுவ முன்னால மிலிட்டரி சீஃப் அவர் ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூலை அந்த ராணுவம் ஓகே பண்ணதுக்கு பிறகுதான் அதை பப்ளிஷ் பண்ணணும். அதுக்குள்ள ஒரு பத்திரிகையாளர் எடுத்து வெளியிட்டான்னா அதை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் முதல் கூட்டத்தையே கரெக்டா பண்ணணும்னு வந்தாருன்னா அதை ஆதரிச்சு பேசுறேன். இதை விட தலையெழுத்து வேற எங்க போய் சொல்றது? சந்தேகத்தை நிறைவேற்றி பண்ண வேண்டியதானே சார்? சந்தேகம் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா சார், உரையாற்றலுக்கு வந்து அந்த சந்தேகத்தை வந்து தெருவுல மீன் கடையில சண்டை போட்ட மாதிரி சண்டை போட முடியும்? சரி சார், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்பேற்பட்ட, அதாவது சார் அது தவறு. இந்திய இல்ல திருக்குமார், நீங்க ஒரே ஒரு விஷயம் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, பாஜக தரப்புல வெளியில வந்து எல்லா விஷயம் சொல்றாங்கல்ல, இத வந்து அதிகாரப்பூர்வமா பாராளுமன்றத்துல பிரதமர் சொல்லிட்டு போலாமே, என்ன பிரச்சனை அவருக்கு? வர்றதுல என்ன பிரச்சனை? அவர் கேக்குறாங்களே பெண் எம்பிக்கள் வந்து அவரை கடிச்சு வச்சிருவாங்கன்னு பயந்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் என்னது? அம்பேத்கர்ல இருந்து ஜவஹர்லால் நேரு யாரும் வரைக்கும் வராம பயந்துட்டு இருந்தது இல்ல. சோம்நாத் சாட்டர்ஜி, ப சிதம்பரம் உட்பட எத்தனை, ஜஸ்வந்த் சிங், எத்தனை தலை சிறந்த
பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள், பாராளுமன்ற ஸ்பீக்கர் சுருக்கமா, பேர் இறுதி வாங்கினவங்க கருத்து. இருந்திருக்காங்க, ஆ. எதிர்க்கட்சியிலே அப்படி இருந்திருக்காங்க. சரி. இந்த மாதிரி ஒருத்தர் நடந்தது இல்ல. இந்த மாதிரி இப்ப இவங்க எல்லாம் ஆதரிச்சு பேசுறதுனால அவர் நம்ம பேசுற சரி மாதிரி ஒரு பேசுறாங்க. பிரதமரையும் திரும்ப ஒரு தப்பு பார்த்ததில்லையா பண்ண நாளைக்கு ஒரு இதுக்கு இந்த மாதிரி ஒரு நடந்ததே கிடையாது. நன்றி. பார்த்ததில்லையே. மன்மோகன் சிங் நன்றி. அவர்கள் 80% மேல அட்டெண்டன்ஸ் இருந்தது. தொடர்ந்து விவாதங்கள்ல பங்கேற்றாரு. 30% கீழே இருக்க நரேந்திர மோடி முடிச்சிருங்க, இறுதி கருத்து முடிச்சிருங்க ஷர்மிளா. அப்படியே விவாதங்கள்ல பங்கேற்க மாட்டேங்கிறாரு, பேச மறுக்கிறாரு. இப்படிப்பட்ட மோசமான பிரதமரை நாங்களும் பார்த்தது இல்லையே. நன்றி நன்றி. சுதா உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது வந்து பாராளுமன்றத்தில் இந்த நர்வாணி அந்த சீன எல்லை மட்டும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு பிரச்சனையும் இளந்தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக எழுப்பினாங்க. நம்ம சகோதரி ஷர்மிளா அவங்க சொன்னாங்க. அதாவது எப்ஸ்டீன் அவரோட ஃபைல்ஸு அதில் கூட நமது பாரத பிரதமர் எந்த அளவுக்கு தொடர்படுத்தப்பட்டிருக்கிறார், தொடர்பில் இருந்தார் என்பதற்கான அதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று இளந்தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை வைத்தார். எப்ஸ்டீன் என்பவர் யார் என்பது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். சிறுவர்களை வைத்து, பெண் குழந்தைகளை வைத்து மிகப்பெரிய பாலியல் குற்றத்தை செய்தவர். பாலியல் அத்தனை உலகத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய தலைவர்களை வைத்து ஒரு தீவில் வைத்து பெண்களை கடத்தி கொண்டு போய் பாலியல் குற்றங்களை செய்த மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, அமெரிக்காவில் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. அவரோட மெயிலில் கூட நமது பாரத பிரதமருடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அவர் சொன்னதன் அடிப்படையில் அதை கேட்டு நான் சொன்னேன், அட்வைஸ் பண்ணேன். நான் அட்வைஸை கேட்டு நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இஸ்ரேலில் போய் டான்ஸ் ஆடினார். எதற்காக ஆடினார் என்றால் நம்ம ட்ரம்ப் அவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு, அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஆடினார். இந்த கேள்வியெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி கேட்டார். எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், இப்படி பெரிய பாலியல் குற்றவாளி, அவருக்கு மோடிக்கான தொடர்பு என்னன்ற அந்த கேள்வியுமே கேட்கப்பட்டது. இதுக்கு பதில் சொல்ல பயந்துக்கிட்டு தான் அன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு மிகப்பெரிய கலாட்டா பண்ணாங்க. நமது பாரத பிரதமர் ஆளுமை உள்ள ஒரு பாரத பிரதமராக இருந்தால் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி எழுப்பிய அத்தனை கேள்விக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆளுமையற்ற ஒரு பாரத பிரதமரை இந்திய வரலாறு முதல் முறையாக கண்டிருக்கிறது. வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று, நான் இன்றைக்கு இந்த பாராளுமன்ற செஷன்ல நான் ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் சார். இந்த பாராளுமன்ற செஷன்ல ஒரு ஒரு செகண்ட். இந்த பாராளுமன்ற செஷன்ல நான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். பாகிஸ்தான் இந்திய கட்டுப்பாட்டு எல்லையை எத்தனை முறை மீறி இருக்கிறது, இந்திய எல்லைக்குள் எத்தனை முறை வந்துகிறது, துப்பாக்கி சூடு நடத்திருக்கிறது என்ற கேள்வி எழுப்பினேன். அதற்கு பதில் பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சரால். அதாவது வந்து 2020 5133 தடவை பாகிஸ்தான் இந்திய எல்லை கட்டுப்பாட்டை மீறி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது 93 தடவை தான் அவங்க வந்து எல்லை மீறி வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு 53 தடவை எல்லையை மீறி வந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்கிறார்கள். ஒரு நிமிஷம். நமது பாரத பிரதமர் மன் கி பாத்ல பேசுவார், அவரே பேசிக்குவார். ராகுல் காந்தி கேள்வி எழுப்புனா வந்து என்னை கொலை பண்ண வராங்க, என்ன இது பண்ணுறாங்க, எனக்கு சவப்பெட்டி கொடுத்துருக்காங்க, சவப்பெட்டியை தயார் செய்திருக்காங்கன்னு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு சவப்பெட்டியை தயார் செய்தது ட்ரம்ப் அவர்களும் சைனாவோட அதிபர் தான் சவப்பெட்டி தயாரிச்சிருக்காரு தவிர இந்தியாவில் இருக்கின்ற யாருமே தயாரிக்கல. நீங்க பதில் சொல்லுங்க. இப்படி போய் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பின்பாகவும் ஒரு சபாநாயகர் பின்பாக ஒளிந்து கொள்ளாதீர்கள். நன்றி நன்றி. கனகராஜ் உங்களுடைய இறுதி கருத்து. சார் வந்து சொன்னார் மார்க்கெட்டு ஹிண்டன்பர்க்னால இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்போது அதானி தப்பு பண்ணால் கேட்கவே கூடாது இல்லையா, கதவுல ஒட்டுங்கன்னு சொன்னார். அந்த நாட்டில் யாராவது குற்றவாளி வந்தால் கதவுல ஒட்டிடுவாங்க, கையோட பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இந்த நாட்டில் கொண்டாந்து அவங்க கதவுல ஒட்ட முடியாது. ஆனால் ஒன்று நடந்தது தெரியுமா, 2 பேர் புரோக்கராக செயல்பட்டாங்க. மே 31 அன்னைக்கு NDTV ப்ராஃபிட்டில் 2 பேர் பேட்டி கொடுத்தாங்க. என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, இப்போவே ஷேர் வாங்கிருங்க, 4 அன்னைக்கு அது உச்சத்தை தொடப்போகுதுன்னு. இந்திய மார்க்கெட்டில் 10 லட்சம் கோடி நட்டம். சாதாரண யார் அந்த 2 பேர்? எதுக்காக அந்த புரோக்கர் வேலை பார்க்கணும்? அது அவசியம் இல்லை. அப்புறம் பாராளுமன்றத்திற்குள் அச்சுறுத்தல், அது ஒரு நியாயமானது. ஆக்சுவலாக நீங்கள் உலகத்தினுடைய வரலாற்றில் எப்போது பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ மீதி நாட்கள்ல எல்லாம் உள்ள போய் யாராவது பார்லிமெண்ட்டுக்குள்ள அடிச்சிருக்காங்க? எப்போ அது நடந்திருக்கு? வாஜ்பாய் பேரில் பார்லிமெண்ட் தாக்குதல், அவ்வளவுதான். இப்போ அந்த கலருக்கு புகை குண்டுகள் வீசினது இங்கே தான் இப்போ மோடி ஆட்சியில் தான் நடந்தது. ஆமாம், எனவே இவங்க ஆட்சியில் தான் அது நடக்கும். அப்போனா பாதுகாப்பு குறைபாடு, இதுக்கு பொறுப்பேற்று அன்றைக்கு அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இப்போது கலர் பொடி அடித்த போது இவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும். நீங்கள் பாதுகாப்பில் கோட்டை விட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு ஐயா பெண்கள் மிரட்டுறாங்கன்னு, இவருக்கு 56 இன்ச்சு பெண்கள் மிரட்டி விட்டாங்கன்னு கடிச்சிருவாங்க. ஐயோ, இப்படி உலக வரலாற்றில் நம்ம யாரையும் பார்க்கல. அப்புறம் அமெரிக்காவை முறியடித்து சார்
நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போடுறோம். நீங்கள் என்ன சொல்லலாம், ரஷ்யா ஆயுதம் இது போரில் நடக்குது அதனால் அங்கே வாங்காதேன்னு சொல்லலாம். வெனிசுவேலாட்ட நீ ஆயில் வாங்கணும்னு சொல்கிறது இவர் புத்திசாலித்தனத்தினால பண்ணிட்டாராம். எப்படி புத்திசாலித்தனம்? என் ஊரில் சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசிக்கும் கோதுமைக்கும் நான் 5% வரி கட்டுறேன். நீங்கள் 45 லட்சம் கோடிக்கு வாங்கினீங்கன்னா 1% வரி போட்டால் எவ்வளவு சார்? 45 லட்சத்தில் நீங்கள் 45,000 கோடி, 10%னா 4.5 லட்சம் கோடி. என் ஊர் பணத்தை எல்லாம் எந்த ஊர்லையாவது 0 டேக்ஸ், அதாவது 0 டேக்ஸ் பொருட்களுக்கு இருக்கும். இந்த நாட்டில் இருந்து வந்தாலே 0 டேக்ஸ், நாட்டில் இருந்து வந்தால் 18%. இப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அதை பாராட்டுறதுக்கு 4 பேர் உட்கார்ந்து டிவியில் உட்கார்ந்து பேசுறீங்கன்னா ரொம்ப அவமானம். இதை மறைக்கத்தான் இதை மறைக்கிறதுக்கு தான் அது. நீங்க இந்த பொருளை இறக்குமதி செய்ய, என் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை நான் இறக்குமதி செய்வது என்பது வேற. ஆனால் 45 இந்தியாவினுடைய பட்ஜெட் எவ்வளவு சார்? 53 லட்சம் கோடி இந்த வருஷம். இது 45 லட்சம் கோடி. இந்தியாவினுடைய பட்ஜெட்டுக்கு இணையான என்ன பொருளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவை இருக்கோ தேவை இல்லையோ நான் வாங்கிக்கிறேன்னு ஒப்பந்தம் போட்டு வந்தது இருக்கு இல்லையா? பிரிட்டிஷ்காரன் இந்தியாவிலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கு ஈக்குவலாக நான் வரி போடாமலும் உனக்கு வரி கட்டியும் என் நாட்டை கொள்ளையடிக்க விடுகிறேன் என்று சொன்ன ஒருவரை புத்திசாலித்தனத்தால் தோற்கடித்தோம் என்று கொண்டாடுகிற இந்த அவமானம் இருக்குல்ல, இதுதான் மிகப்பெரிய அவமானம். நன்றி. புரட்சி கவிதாசன், உங்களோட இறுதி கருத்து சுருக்கமா ஒரு 30 செகண்ட்ல, டைம் இல்லை. இன்னைக்கு 2 பேரை பற்றி பேசியிருக்கோம், MM நரவானே, அடுத்து எப்ஸ்டீன். MM நரவானேவுடைய தி 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டிஸ்னி அப்படிங்கிற அந்த புத்தகம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியுடைய ரிவ்யூவில் இருக்கு, கோயிங் ஆன் ரிவ்யூ. அதனால ரிவ்யூல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் மேட்டரை நீங்க தான சார் தடை செய்துட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்ப ரிவ்யூல இருக்கீங்கன்னு சொல்றீங்க. பாராளுமன்றத்துல சார் என்ன, ஆமா அது ரிவ்யூல தான் இருக்கு, அன்பப்ளிஷ்டு மேட்டர். அந்த மேட்டரை பொறுத்து பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவர், நீங்க சொல்ற மாதிரி இளந்தலைவர், அவருக்கு எத்தனை வயசானாலும் மார்க்கண்டேயன் தான், அந்த இளந்தலைவர் வெளிப்படுத்தினது, கேள்வி கேட்டது என்பது ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம். அடுத்தபடியா எப்ஸ்டீன் அப்படிங்கிறவரு உலகறிந்த ஒரு குற்றவாளி. அவனுடைய குறிப்புகள்ல அவன் யார் பேரனாலும் எழுதலாம். அப்படி எழுதுனதுனாலேயே அவருக்கு குற்றத்தொடர்பு இருக்கு, பங்களிப்பு இருக்கு அப்படின்னு கதை, கட்டுரை, கவிதை எல்லாம் காங்கிரஸ் எழுதலாம், நாம எழுத முடியாது. அறிவார்ந்த சமூகம் அதை அனுமதிக்காது. அது அமெரிக்க நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க நீதிமன்றம் தரவுகளை வெளியிட்டது வந்து யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். பரவாயில்லை, அங்க இருக்கக்கூடிய நீதித்துறை. அமெரிக்க நீதிமன்றம் அந்த தரவுகளை வெளியிட்டிருக்கிறது. இது யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதன் எழுதினது இல்ல. இந்தியா விடுதலை அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடுங்கள் என்று மகாத்மா காந்தி சொன்னார். ஏன் அப்படின்னா இப்ப சகோதரி சுதா சொல்றாங்கல்ல, நாங்க தான் இந்தியா. ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி பேசினா போயிட்டே இருக்கும். 1.25 லட்சம் புகைப்படம் இருக்கா, இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இருக்காது, இன்னொரு நாள் பேசுவோம். உங்க முதல்ல பாரத பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு நன்றி 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 சுதா, பயந்து ஓடாம அடுத்த இதுல பேசுவோம். நீங்க முதல்ல உங்க பப்புவ கொஞ்சம் நன்றி நன்றி நன்றி.